சிவமங்கலம். குமரா, இந்த மனித வர்க்கம் ஜனித்தது அது ஒரு மரணத்தை நோக்கின பயணத்தில் இருக்கிறது. மலை உச்சியிலிருந்து உருட்டிவிடப்பட்ட உருண்டை கல்லாய் அது பள்ளத்தை அடையும் வரை தீவிரம் கூட்டி உச்சபட்ச வேகத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த மனித வாழ்வும் இந்த மனிதனின் பயணமும் ஜனனம் உண்மை. அது நாம் அறிந்தவன் இல்லை, அறிவதற்கும் இல்லை. அதை அறிகின்ற இடத்தில் நாமும் இல்லை. ஆனால் இங்கு மரணம் சாஸ்வதம், மாற்று இல்லை பார். இங்கு உனக்கு ஒரே ஒரு பந்தம் இருக்கிறது. எந்த பந்தம் உதவாது போனாலும் ஒரு பந்தம் உன்னை அரவணைக்கும். அது மரண பந்தமாக இருக்கிறது. நீ ஒரு மரண பந்தன் என்பதை மறவாதே. இந்த வாழ்வின் புரிதல் அப்படின்றது கலை யதார்த்தத்தை உணர்றதுல இருக்குது. அவ்வளோதான். அப்போ நம்ம இங்கே முடிவாக அந்த மரணத்தை சந்திக்க போகிறோம். அவ்வளோதான். அதில் எந்த மாறுதலும் இல்லை. இது எவ்வுயிர்க்கும் உடையது. இது இந்த வளையத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்போ மரணம் சாஸ்வதம். உன்னுடைய நிரந்தர பந்தம் மரணம்தான். இது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே உன்னுடைய நேசம் எங்கு இருந்து தொடங்க வேண்டுமெனில் இந்த மரணத்தை நேசிக்கிறதுலேருந்து தான் உன் வாழ்வு தொடங்குகிறது. மறவாதே குமரா. அப்போ தான் உனக்கு முழுசாக வாழவே தெரியும். இல்லாட்டி அப்படியே மேம்புல் மேய்ஞ்ச மாதிரி தான் இருக்கும். முதல்ல நீ உன் மரணத்தை பரிபூர்ணமாக நேசி. அது நிபந்தனை இல்லாதது. எப்போதும் வாய்க்கும், எங்கும் வாய்க்கும், எந்த களத்திலும் வாய்க்கும், எந்த கணத்திலும் வாய்க்கும். அதனுடைய அதிகாரம் அதன் கையில். நான் கையாளப்படும் பொம்மையாக இருக்கிறேன். இதுதான் உண்மை. மரண நேரம் அறியேன். அவ்வளோதான். அந்த நேரம் தெரியாது. அந்த புயல் பூவென்றும் பிஞ்சென்றும் செங்காய் என்றும் காய் என்றும் கனி என்றும் காணுவதில்லை. அதுபோல் இந்த மரணமும் இங்கே ஒரு நியதியின் பெயரால் நிகழ்வதில்லை. அது பாட்டுக்கு நடக்குது. நம்ம அதற்கெல்லாம் கட்டுப்பட்டவர்களாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அப்போ எப்போ வாய்க்குன்னு தெரியாது, ஆனால் அதுதான் உண்மையானது. அப்படின்னும் போது நீ எந்த விதத்திலும் அதை கண்டு அஞ்சாது அதை நேசித்து அவ்வளோதான் அதை முடிச்சிடுறது. ஏன்னா இந்த மரண பயத்திலிருந்து தான் இந்த வாழ்வினுடைய நாசம் தொடங்குகிறது. இந்த மரண பயம் ஆழ புதைந்து கிடக்கிறது. ஏன்னா நம்ம இதயத்தில் தொடங்கினோம் நம் பயணம். கருவில் உருப்பெற தொடங்கினோம், உடல் பெற்றோம். இவ்வண்ணம்தான். அப்போ நம்ம இந்த களத்திற்கு வரும்பொழுது தக்க தசமதி தாயுடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தோம். அப்போ இந்த களத்துக்கு நம்ம பிரவேசிக்கும் போது துக்க சாகரத்தை அனுபவிச்சுட்டு தான் வர்றோம். அதே தாய்க்கு தந்துட்டு தான் வர்றோம். இங்கே ஒரு தியாகம் நிகழ்கிறது. ஒரு தாய் உயிரை பணயம் வைத்தால் அந்த மரண அவஸ்தையின் பெயரால் அந்த மண்ணை வந்தடைந்தது. அவ்வளோதான்.
அப்போ இந்த இதயம் தோன்றினதுலேருந்து அது கரு முதிர்ச்சி அடைகின்ற வரைக்கும் அது பெருசாக வேறு எந்த தொந்தரவையும் நேரடியாக இப்படி அனுபவித்திருக்காது, ஒரு புரிதலும் இருந்திருக்காது. ஏன்னா அப்போ தானே உருவாகிட்டுருக்கு எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல களத்தில் அடையிறதுங்கிறது துன்பத்தில் தான் தொடங்குது, மரண பயத்தில் தான் தொடங்குது, மரண அவஸ்தையில் தான் தொடங்குது. ஒரு இனம் புரியாத ஆர்ப்பரிப்பில் விகாரத்தில் தான் இந்த மண்ணை அடையுது. அப்போ அந்த மனதினுடைய ஆழ் மனதினுடைய முதல் உணர்வு பதிவு அப்படிங்கிறது மரணமும் மரண பயமும் தான் இருக்கும். அதுதான் எந்த மனிதனுடைய அங்கு ஆழ்நிலை பதிவுகளில் முதல் பதிவு அந்த பயம்தான் இருக்கும். அதனால தான் இந்த மனிதன் இனம் புரியாத பயத்தில், ஆமாம், எதில் வேணாலும் பார்த்து பயந்துருவாங்க, எப்படி வேணாலும் பயந்துருவாங்க. சும்மா ஒரு சப்தம் போதும், ஒரு இருள் போதும். ஆமாம், இது வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க பயப்படுறதுக்கு காரணமே தேவை கிடையாது. ஏன்னா பெரும்பகுதி மனிதர்கள் இனம் புரியாத பயத்தில் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றனர், அதை லாவகமாக மறைத்து கொண்டிருக்கின்றனர். ஏன்னா நீ 100% மரணத்தை நேசித்தால் மட்டும்தான் அந்த மரண பயம் உன்னை விட்டு அகலும். மரண பயம் உன்னை விட்டு அகலாது. இந்த சகத்தில் நீ தூக்கும் எந்த இன்பமும் பாதி தான் பலன் அளிக்கும், பாதி பலன் அளிக்கவே அளிக்காது. சத்தியம் சொல்கிறேன் குமாரா. ஏன்னா அந்த வாழ்வினுடைய புரிதலை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு அற்புதமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. புல் உயிரிலிருந்து எறும்பு முதல் யானை வரை இங்கு எத்தனையோ ஜீவனோட ஜீவனாக நம்ம சிரிக்க, சிந்திக்க, அளத்துள தெரிந்த அஞ்சுதலை அறிவை கொண்டு வெல்லும் திறன் படைத்த 6ஆம் அறிவாக நாம் படைக்கப்பட்டோம். அப்படின்னா அறிவின் பெயரால், மனத்தின் பெயரால் அறியப்பட்டோம். அதனால தான் நமக்கு மனிதன் பேர் வந்தது குமரா. மனத்தின் பெயரால் அறியப்படுவதனால் இதன் மனிதன் ஆனான். அதுதான் இதமிகு இதயம் படைத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ இவன் ஒரு மனிதனாக வந்தால், சிந்திக்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தால், கிட்டத்தட்ட இந்த மண்ணை ஆள வந்தான். எவ்வுயிர்க்கும் அதிகாரி அவன்தான். அதை அதிகாரம் செய்ய வரல, அதெல்லாம் அரவணைக்க வந்தவன் இவன். அப்போ இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு சுழற்சி, ஏதோ பிறந்து விட்டோம், நம்ம இங்கே கேட்டும் வரல. ஆமாம், விளைஞ்சிட்டோம். அந்த விவசாயி விதைத்த விதைப்பின் பெயரால் விளைந்து விட்டோம். ஆமாம், அவ்வளோதான். இது ஒரு அற்புதமான வாழ்வு தான். இது ஒரு பெரிய ஆனந்த வாழ்வு தான் குமரன். அந்த மழலையாக இருக்கும்போது பாரு, பசித்தாலும் வலித்தாலும் அல்ல, கள ஒவ்வாமை, மன ஒவ்வாமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம், மற்றபடி மற்ற எந்த நேரத்திலும் அது ஆனந்தத்திலேயே தான் இருக்கிறது, சந்தோஷத்திலேயே தான் இருக்குது. அதுதான் உன்னுடைய உயிரினுடைய உண்மையான லட்சணம். சித்த சுத்தம் உடையது. அதனால தான் அது பேர் செஸ்ஸுன்னு பேர் வச்சா. சித்த சுத்த செஸ்ஸு. களங்கம் இல்லாதது தான் மழலைகளை இறைவன் என நாம் சொல்கிறோம். ஏன்னா இந்த மண்ணில் இந்த மனிதர்கள் எல்லாமே அங்கே ஒரு சித்த சுத்த ஆனந்த உருவம் உடையவர்களாக தான் படைக்கப்பட்டாங்க. அதற்கப்புறமேட்டுக்கு விடாது விடலை வந்தது, பருவ மயக்கம், இந்த சகம், வாழ்வு, கட்டமைப்பு, இந்த இங்கு ஓடுகின்ற ஒரு ஓட்டம், இவர்கள் செயற்கையாக ஏற்படுத்தி கொண்ட பல நிலைகள், இதெல்லாம் பார்த்து இதுதான் வாழ்வுன்னு நம்பி வாழ மறந்த உலகம் இந்த உலகம், இந்த உலகத்து மனிதர்கள். ஆமாம் குமரா, நீ வாழ்வின் பலன் ஒன்று அடைஞ்ச அப்படின்னா இந்த கணம் நீ அன்பு இன்ப ஆனந்தமயமாய் உன்னால் இருக்க முடியுது அப்படின்னா நீ இங்கு வாழ வந்தவன், வாழ்ந்து கொண்டிருப்பவன், வாழ்வை சுகித்து கொண்டிருப்பவன். இந்த அன்பு நிலை, இன்ப நிலை, ஆனந்த நிலை, ஏக காலத்தில் இந்த குதூகலத்தில் அங்கு பேர் அமைதியோடு வீற்றிருத்தல், இது ஒரு பெரிய நிலைப்பாடு. இதுதான் அதனுடைய உருவம். இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் இருந்தது அந்த மழலை. அன்பில் குறைவில்லாத மழலை. அதனால தான் அன்னையை விட்டு விலகுவதில்லை. இன்பத்தில் குறைவில்லாதது, ஆனந்தத்தில் குறைவில்லாதது. நம்ம எல்லாம் இங்கே அறிவை கொண்டு, போதனையை கொண்டு, நம்ம சுய கருத்தை கொண்டு நம்மை நாமே கெடுத்து வைத்திருக்கிறோம் குமரா. இங்கே என்ன இருக்குது?
காற்று கதவடைத்தால் 4 நாளிகையில் நாற்றம் பிடித்த தேகம். வெறும் செல்வத்திற்காகவும் இன்னும் பெரிய இந்த சகத்தினுடைய போற்றுதலுக்காகவும் அந்த ஒரு முதன்மை ஸ்தானத்திற்காகவும் இந்த சகத்து அங்கீகாரத்திற்காகவும் அதற்காக தான் இங்கே பெருவோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவா வாழ்க்கைங்கிற அதெல்லாம் ஒரு இறுக்கம். அதெல்லாம் நிறைய விஷயங்களை நினைவில் வைத்துக்கணும். நிறைய பேர்கிட்ட நடிக்கணும். நம்மளுடைய இயல்பை தொலைச்சிரும். நம்ம பாட்டுக்கு இயல்பாக இருக்க வேண்டியதை நம்மளை செயற்கையாக திசை திருப்பி அழைச்சிட்டு போயிடும். அதில் தான் போய் இந்த வாழ்வை இந்த உலகம் தொலைக்குது. ஆமாம், நீ இந்த அன்றாடம் தன்னிறைவடைய வேண்டும். இந்த மனம் அடங்கின நிலையில் அங்கு ஆனந்தமாய் உறங்கிவிட வேண்டும். இப்படி இந்த சுழற்சியில் நீ இருக்க வேண்டிய நீ உன் மனம் கெட்டதுக்கான காரணத்தை பாரு, நிம்மதி எழுந்ததுக்கான காரணத்தை பாரு. அதுக்கு என்ன தெரியும்? கடந்த கால காய நினைவுகள் தெரியும், அல்லது காரணர்களை தெரியும். இங்கே எதிர்கால கனவு, அந்த கனவு சார் மயக்கம் இது தெரியும். அப்போ இது ரெண்டும் ஏக காலத்தில் என்னை இடம் வளம் என பாதிக்கும் பொழுது நான் இந்த கணத்தில் வாழ வேண்டிய, நான் இருந்து உணர வேண்டியதை உணர முடியாமல் போயிடும். ஏன்னா இங்கே இருந்தால் தெரிகின்ற இன்பம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம தேடி தான் அகத்தை தொலைச்சிடணும். ஆனால் உனக்கிட்ட இருக்கிறது உனக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோதான். ஓடும்போதும் நீ தான் மூச்சிறைத்தாய், நீ தான் வியர்த்தாய். பசித்த போது நீ தான் உணவு உண்டாய், நீ தான் வயிறு நிறைந்தாய். தாகம் எடுக்கும் பொழுது நீ தான் தாகத்தில் இருந்தாய், நீ தான் அந்த நீர் அருந்தி இந்த தாகசாந்தி அடைந்தாய். ஆனந்தமாகவும் நீ தான் இருந்த, இன்பமாகவும் நீ தான் இருந்த. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது எல்லாத்திற்கும் நிலை காரணியாக தளமாக நீ இருக்க. ஆனால் அதெல்லாம் வெளியே இருக்கிறதா நீ நினச்சிக்கிற. நிஜத்தில் என்னன்னா, புறத்தை கண்டு அகத்தினுடைய இயல்பினுடைய இன்ப நிலையை, ஆனந்த நிலையை இழந்தவன் நீ. ஆமாம், ஏன்னா இந்த மனிதர்கள், இந்த மண் தந்த மனிதர்கள் எல்லாமே மன்னர்கள் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு கூற்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த கூற்றுக்கு பொருள் புரிஞ்சால் தான் அடுத்தது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ இந்த எறும்பு முதல் யானை வரைக்கும் இருக்குன்னா உணவு சங்கிலியில் அதது தத்தமது கடமையை புரிந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக உழைக்கின்றன, அதற்காக உண்கின்றன, பின்பு உளமாற வாழ்கின்றன, உறங்குகின்றன. நாளை தேவைக்காகவும் எடுத்து வைத்து கொள்வதில்லை. இப்படியே இருந்தது. அப்படி தான் நம்ம இருக்குமா? நல்லா சிந்தித்து பாருங்கள். நம்ம தெய்வமான அன்னை உணவு சமைத்து போட்டு விடுகிறாள், முடிந்தது. அது அங்கே தான் பார்க்குறோம். அது எத்தனை பேர்த்தோட உழைப்பு, ரத்தம், துன்பம், வியர்வை. சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வெறும் உன்னை மட்டும் வந்து அமர்றோம். நம்மக்கிட்ட அதை கேட்குறதில்ல. இந்த உணவு சங்கிலியில் உன் கடமையை நீ புரிந்தாயா? இல்லை. ஆனால் கிடைச்சிருது. ஏன் அப்படின்னா, இந்த மொத்த இயற்கையினுடைய பலனை இருந்த இடத்தில் அனுபவிக்கும் கட்டமைப்பில் தான் நீ தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறாய். அவ்வளோதான். அந்த அங்கீகாரம் எல்லாத்திற்கும் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அதனால தான் பெரும்பகுதி மனிதர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட உணவை உண்ணுவதே இல்லை, அதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறேன். ஆமாம், அப்படியே விளையுது, அப்படியே எப்படியோ வந்துடுது, முடிந்தது. அப்போ இந்த இயற்கையை நம்ம பயன்படுத்துகிற இடத்துல நம்ம இருக்கோம். பச்சை தாவரங்களை வாழும் செந்தாவரம், இடம்பெயரும் செந்தாவரம் தான் நாம். இந்த மாமரத்தின் வேர்கள் செம்மண் காட்டுக்குள், இந்த மனிதனுடைய வேர்கள் செவ்வூன் காட்டிற்குள் நாடி நரம்புகள். ஆனால் சர்வ சுதந்திரனாக்கப்பட்டு விட்டவன், அவன் தனித்து விடப்பட்டவன், அவன் தனித்துளி தனி ஆனந்தமயன். அதனால் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனுடைய தனிச்சிறப்பு உண்டு, அந்த இயற்கையினுடைய தனிச்சிறப்பு உண்டு அப்படின்னு நம்ம உணர மறந்துடக்கூடாது. அதில் தான் நம்மளுடைய மெய்யறிவினுடைய தொடக்கமே இருக்குது. ஆமாம், எல்லாமே இங்கே வந்து செல்ல இருக்கின்ற விருந்தாளிகள் தானே. இதில்னா நான்
அவ்வாறு வந்தவன், இவ்வாறு வந்தவன், பின்புலத்தோடு வந்தவன், முன்புலத்தோடு வந்தவன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வெறும் கருத்து தான். ஆமாம், அது என்ன உதவும், இன்னும் 1000 விகாரங்களை செய்ய உதவுமே தவிர நீ மனசாந்தி அடைய விடவே விடாது. நீ உனக்குள்ளே சென்று தான் அகசாந்தி அடைய வேண்டும். இந்த உலகத்தில் அதை விட நிம்மதியை தவிர நீ அடைய போகிறது என்னான்னு கேட்குறேன். பொருளால் தான் நிம்மதி, ஒரு பெரிய ஸ்தானத்தினால தான் நிம்மதி, ஒரு பெரிய அங்கீகாரத்தினால தான் நிம்மதி அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த நிலையை அடைந்தவர்களிடத்தில் போய் கேட்டுப்பா. அதெல்லாம் விரும்பும்போது இருந்த நபர் எவ்வளவோ உயர்வானவர், அதை அடைஞ்சதுக்கு மட்டுக்கு அந்த முகமுடிக்காக அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியம் சொல்கிறேன், அது ஒரு பெரிய இறுக்கக்காடு. ஆமாம், என்னுடைய தனி சுதந்திரத்தை கெடுத்துரும், என்னுடைய இயல் ஓட்டத்தை கெடுத்துரும். நான் பறவை போல் இங்கு வாழ வந்திருப்பவன். இன்பம்தான் என் மேடை, ஆனந்தம்தான் என்னுடைய சித்தம். இந்த நிலைப்பாட்டில் நான் பாட்டுக்கு ஆகாசம் போல் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்போ நம்மளை செயற்கையாக கட்டுறதுங்கிறதெல்லாம் அதுதான் சொல்கிறேன். அதனால தான் ஒட்டுமொத்த உலகம் நலமாக அடையணும் அப்படின்னா அளவு வளம் பொது நலம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அளவு தான், அளவளவே வளம் தீர்மானிக்கப்படுகிறது. பொது வளம், அதில் தான் பொது நலமும் இருக்குது. அதனால் இங்கு மனிதன் அளவற்ற ஆசைகளினால் தூண்டப்படுகிறான். இந்த சகமும் 1000 விளம்பரம், அதை சொல்கிறது இதை சொல்கிறது அப்படின்றது இங்கே ஒரு வியாபார அபிவிருத்தி தான். ஆசையை தூண்டுற வினை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இவன் வயப்பட்டு அதுதான் வாழ்வுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுதானே உண்மை? அதுவா இங்கே உண்மை? நல்லா சிந்திச்சு பாருங்கள். மீட்டெடுத்து கொள்ளுங்கள். உன் வாழ்வு உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய நிம்மதியை நீ தான் தீர்மானிக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் நிம்மதின்னு பேர் வச்சான். நின் மதியினால் வாய்க்கும் ஒன்று, அதனால் அதற்கு பெயர் நிம்மதி காண்குமரான்னா. நின் மதி தான் உனக்கு நிம்மதியை தர முடியும். உன் அறிவு தான், மெய் அறிவு தான் உனக்கு அந்த நிம்மதியை தர முடியும். நீ பாட்டுக்கு சிந்தனை எந்த நேரமும் அந்த சகத்து சார்புடையதோடைய வைத்து பார்த்தா இருக்குன்னு தோன்றும். எல்லாமே அளவு தான். ஒரே நாளில் நம்மளை இயங்க வச்சிட முடியாது. அது நோயாக போயிடும், வலியாக போயிடும், காயமாக போயிடும். அப்படி கிடையாது. சிறுக சிறுக செல்ல வேண்டும், அவ்வளோதான். ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் சொல்கிறேன், அப்படி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதிலெல்லாம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது குமரா. சும்மா குறைந்தபட்ச ஆசை, உன் கட்டுக்குள் இருக்கிற ஆசை, உன் தேவைக்கு இருக்கிற ஆசை, அதை தாண்டி பெருசாக ஆசைப்பட்டு அந்த உலகத்தில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா இது ஆசைங்கிறது இன்பத்தை கொள்ளும் சத்ருகான் குமரானா. அதான் ஆசை விட விட இன்பம் தானே அப்படின்னு மூலன்னு சொல்கிறார். அப்போ ஆசையினுடைய அளவு உனக்குள்ளார உயர உயர உனக்குள்ளே இருக்கிற இயல்பு இன்பத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். எல்லை இல்லாத ஆசை வரும் பொழுது அங்கே இல்லாமல் போய்விடும் இன்பம். ஆனால் இந்த மனிதனோட ஆசை இன்பத்தின் மேலே தான். அதனால தான் இந்த இன்பம் இவன் தேடி அலைகிறானா. எத்தை தின்றால் பித்தம் தீரும். அடங்க வேண்டியவன் நீ, தனிய வேண்டியவன் நீ, தன் நிறைவு எய்தி கொள்ள வேண்டியவன் நீ. நீ மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான். எந்த கணமும் வரும் அந்த காலப்பாசம். அங்கு கருவி கரணங்களெல்லாம் நடுநடுங்கி விதிர்த்து கதறி பதறி அதறி கொலை நடுங்கி வீழ்ந்து ஒளிந்து போக வரவில்லை நீ. அவ்வளோதான். சலனமில்லாத அந்த மரணத்தையும் எதிர்கொள்ளுதல் எந்த நேரத்திலும். அதனால தான் மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சலனமில்லா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தம். இங்கே பெரிய மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த உலகத்தை பாவம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. சலனம், மரணம் எனக்கு சலனம் தருவதில்லை. அது நான் உழைக்கையில் அங்கு வளைந்தோடும் வியர்வையை போன்றது தான். வியர்வை எனக்கு எந்த வழியையும் தருவதில்லை, அவ்வளோதான். அதுபோல் ஜீவன் உன்னை விட்டு செல்லுதல், இதற்கு நீ 100% தயாராக இருக்கிறது. எப்படி இருக்க முடியும்? நீ எந்திரத்தில் இருந்தில்ல, உடலில் நீ எந்திரத்தில் இருந்தில்ல உணர்ந்திருக்க. அப்புறம் அது சும்மாவா? இந்திரியாதிகளில் பொறிகள் புலன்களில் போகின்றன அந்த ஒன்று இந்த 5 பெயரால் ஆசையோடு விரயமாகி அதில் கலந்து கிடக்கிறதே. அது எல்லாத்தையும் அதன் போக்கிலிருந்து மீட்டெடுக்கணும்.
அதில் முதல்ல நீங்கள் மீட்டெடுக்க வேண்டியது நாக்கும் கண்ணும் தான், மறந்துடக்கூடாது. அதெல்லாம் அதுக்கு நான் நயம்னு பேர் வச்சான், கண்ணுக்கு மட்டும் கண்ணியம்னு பேர் வச்சான், வேறு எதுக்குமே வைக்கவே கிடையாது. நயம், நான் நயம் நாக்குக்கு இருக்கணும், சுவைக்கு அடிமையாகக்கூடாது. ஆமாம், நாணயமாக பேசணும், பொய் பேசக்கூடாது, பொய்யை கருதி வாழக்கூடாது. ஆமாம், அதனால தான் அது ரெண்டுக்கும் பேர் வச்சாங்க, நாணயம், நான் நயம். நாணயமானவன்டா அப்படிங்கிறாங்கள, அது மாதிரி நாணயமாக இருக்கணும் நம்ம, அது மாதிரி கண்ணியமாக காணணும் நம்ம. இது ரெண்டும் இங்கேருந்து தான் எல்லாம் தொடங்குது. இது ரெண்டையும் கட்டுப்படுத்திட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நமக்கு எல்லாமே எளிது தான் சொல்கிறேன். அப்போ நம்ம பசி தாக சுக துக்க இருக்க இந்த தேகத்தில் இருந்து தேகம்தான் நம்ம, அதுதான் எல்லாம் அப்படின்னு, அதற்கான வாழ்வு தான் என்னோடய வாழ்வுன்னு நீ நம்பி ஏமாந்து போய்கிட்டு இருக்க. அவ்வளோதான், அதெல்லாம் கிடையாது. இப்போ அதுதான் வாழ்வு அப்படின்னா அதை சீரும் சிறப்புமாக பார்த்துக்கிட்டு எல்லாம் உயர் வகையானதை கொடுத்துட்டு உயர் வகை இடத்துல இருந்துட்டு ஒரு உயர் வகை கோல் ஊச்சுதல்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அந்த நிம்மதியும் ஆனந்தத்தையும் அடைகிறாங்களான்னு அறுதிட்டு கூற சொல்லுங்களேன்னு பார்ப்போம். ஏன்னா அது அங்கே இல்லை. உடலின் பெயரால் நீ கட்டமைக்கும் எந்த நடைமுறையும் உனக்கு பின்னாளில் மரண அவஸ்தையை தரும். அவ்வளோதான். இந்த யந்திரம் இயங்கிறதுக்கு தேவை அந்த மூலப்பொருள், அவ்வளோதான். அது அவ்வளோதான் மதிக்கணும். ஆமாம், அது இல்லாதவங்களுக்கு இந்த சகத்துக்கு தரணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஆமாம், இருக்கிறதுலே பெரிய சிறப்பானது, உயர்வானது, விலை மதிப்பு மிக்கது அப்படின்றது எல்லாமே கூட நீ செய்யாதே குமாரா. ஆமாம், எளிமையானதாக பார். ஆமாம், தூய்மையானதாக பார், சத்துடையதாக பார். ஆமாம், அதில் இன்னொருத்தருக்கு வழங்க முடியும்னா மனசார அதை தந்துட்டு வா, பேசிக்கலாம். மறுகணம் உத்தரவாதம் இல்லை, நான் உனக்கு சொல்லவில்லை குமரா, இந்த மண்ணுக்கு சொல்கிறேன். கன்னி மிக நேரத்தில் எது வேணாலும் நடக்கும், இயற்கையாக நடக்கும், அல்லது இந்த துர்செயல் செய்யும் மனிதர்களால் கூட வாய்க்கும். ஏன்னா அந்த நிலையில் தான் அந்த நாளில் இருந்து எந்த நாளிலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய சாபம்னு சொல்கிறேன். அப்போ இப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்வு இருக்கும்போது நீ எதை எடுத்து வைக்க போகிற, எதை சேர்க்க போகிற, அதன் பெயரால் நீங்கள் என்ன கட்டமைக்க போகிற? இதில் ஆன்மீகம்னா என்ன குமரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குமரா. ஜீவனே சிவனாய் அறிந்த பின்பு சீவனுக்குள்ளார சிவன் இருக்கான் தானே. இப்போ சக ஜீவன் இல்லாமல் நடமாடும் கோயில் தானே. நான் அவனுக்கு செய்ய நினைக்கிறத இவர்களுக்கு செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. எளிதில் தொடும் இறையால் இவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பூத தயை ஜீவ தயவோடு குறைந்தபட்ச சத்திய தர்மம் காத்து பயணித்தா பத்தாதா? இங்கே மனிதனுக்கு அங்கு இறைவன் கட்டளையின விதித்தது வேறு ஒன்றுமில்லை குமரா. மனிதம் காத்துவை, முடிவில் ஒரு மனிதம் காத்துவை. உன்னை மகானாகலாம் இறைவன் படைக்கலை. ஏன்னா உனக்குள்ளே இருக்க உயிர் இறைன்னா உன்னுடைய அஞ்ஞானத்திற்கும் அறிவு தான் காரணம், சுயம்தான் காரணம். அதை அகற்றிட்டா நீயும் இறை தான், யாரும் இறை தான், அவ்வளோதான். அதனால் நம்ம இங்கே மனிதனாக ஆக்கப்பட்டால் போதும், அவ்வளோதான். அந்த மனிதனாக உணராதவன் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சுகத்தையோ நிலைப்பாட்டையோ அடையவே முடியாது, அவ்வளோதான். எல்லாமே அப்படியே இறுக்கத்திலே தான் ஓடும். ஆமாம், எல்லாமே கனவுலேயே தான் ஓடும். நிஜமான ஆனந்தம், நிஜமான இன்பம் அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும். ஆம் குமரா. அதனால் மனிதனாக்கப்பட வேண்டும், அப்போ தான் வாழ்வு புரியும். அங்கே மரணங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு பிரம்மை. நீ நெடும் பயணத்தில் இருக்கிறாய், அவ்வளோதான். இதெல்லாம் எல்லாம் இயற்கையாக நடக்கும். அவன் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப, நீ இருக்கிற வரைக்கும் அவனும் இருப்பான். இயற்கை இருக்கிற வரைக்கும் நீ இருப்பாய், நீ இருக்கும் வரை இயற்கை இருக்கும், அவ்வளோதான். எதையோ அதை பேசிக்கிட்டு இதை பேசிக்கிட்டு இறையின் பெயரால் சர்ச்சை. அவன் இல்லாத பொருளை போய் எப்படி அழைச்சிட்டு வர முடியும் குமரா? அதெல்லாம் சத்தியம் தாய், தர்மம் தந்தை. இறைவனும் இப்படி தான், சத்திய தாய் தான் சக்தியாய் அப்படின்னு வச்சான். தர்மம் தான் தலைவன் அப்படின்னு வச்சாங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க.
உருவம் எந்தெந்த பேராலோ எவ்விதத்திலோ அழைக்கப்படலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மூலப்பொருள் இது இரண்டுமா இருக்க வேண்டும். இதை கடைப்பிடிச்சிட்டு வாழ்கிறது தான். இதை கடைப்பிடிச்சிட்டு வாழாதவங்களால் ஒரு பேரின்பத்தை அடைய முடியாது குமரா. அதனால் ஆனந்தமாக மனிதன் வாழணும் அப்படின்னா அவன் மனிதனாக வாழ்ந்தால் போதும் குமரா. சிவமங்கலம்.